என்னம்மா இவ்வளோ காலையில் வந்திருக்கீங்க? அதுவும் ரெடியாகி வந்திருக்கீங்க. எங்கேயாவது விசேஷத்துக்கு போறீங்களா? இல்லம்மா, எங்க வீட்டு பக்கத்தில் ஒரு காது குத்து, அதுதான் போயிட்டு வந்துட்டோம். சரி, வர வழியில உங்களே பார்த்துட்டு போலாம் வந்தோம்மா. சரிம்மா, வந்ததான் வந்தீங்க, இருந்து சாப்பிட்டு அவசரமெல்லாம் போலாம். அண்ணன் கிட்ட தான் சொல்லியிருக்கேன், மீனோ கறியோ வாங்கிட்டு வந்து கொடுப்பான். நீயும் மாப்பிளே கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, அவன் எல்லாம் செஞ்சு வச்சிருவா. இல்ல எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ்ல வேலையெல்லாம் இருக்குது, போட்டபடி வந்துட்டேன். நான் போயே ஆகணும். இங்க இருந்தா அப்புறம் மத்தியானம் போ, அப்புறம் நைட்டும் போ, அப்புறம் நாளைக்கும் போ. அதனால வேண்டாங்க, நான் கிளம்புறேன். அதெல்லாம் ஒரு நாள் ஒன்றும் ஆயிராது மாப்பிள. சாயங்காலம் சாப்பிட்டு அவசரமெல்லாம் போலாம். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. காலையில் அதுவும் நேரமாவே கிளம்பி வேற வந்திருக்கீங்க. எங்க அம்மா தான் இவ்வளோ தூரம் சொல்றாங்கல்ல, வாங்க மத்தியானம் சாப்பிட்டு அவசரமெல்லாம் போலாம். சரி வனஜா, நானும் ஏதாவது எடுத்து கொடுத்துட்டு கிளம்புறேன். மாமாவும் கிளம்பணும்னு நினைப்பாருல்ல. சரி, நான் கிளம்பட்டுமா? சரிங்க, ஆனால் அவசரம் இல்லாமல் போயிட்டு வாங்க. ஒன்றும் அவசரம் இல்லை, அவங்க இப்பெல்லாம் போக மாட்டாங்க. ஏன் இப்படி சொல்ற? அது ஒன்றும் இல்லைங்க, எப்படியும் அவங்க மத்தியானம் சாப்பிட்டு சாயங்காலம் டீ குடிச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. அப்புறம் டீ குடிச்சிட்டு நேரத்தை கடத்தி நைட்டு 7 மணி பண்ணுவாங்க. அப்புறம் டிஃபன், அப்புறம் இந்த இருட்டில் எங்கே போகிறது, நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் போயிட்டு வாங்க, 2 நாள் அம்மா வீட்டில் இருந்து வரேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் அடுத்த வாரம் கூப்பிட வருவாரு. அந்த ஒரு வாரத்துக்கு அவங்க இங்கே தான் இருப்பாங்க. அவங்க பிளான் எனக்கு தெரியாதா? எப்போ பார்த்தாலும் வந்து அதை தான் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் ஒன்றும் அவசரப்படாமல் வண்டியில் பார்த்து மெதுவாக போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. பரவாயில்லையே, எல்லாத்தோட நாசுக்கையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். பார்த்து பழகிட்டேன்.